வெல்கம் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்க போகிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாமே 1998 அந்த காலகட்டத்தில் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நபருக்கு மதுரையில் நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது, அந்த சம்பவங்கள்லேருந்து எப்படி இவர் வெளியே வந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே எனக்கே ரொம்பவுமே பயமாக தான் இருந்தது. அப்படி அவருக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1998 மதுரையிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நபர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் ஒரு 4 பேர். அவரோட அம்மா, அப்பா மற்றும் அவருக்கு ஒரு தம்பியும் இருக்கிறாரு. அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இவர் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு. 12th வரைக்கும் படிச்சிருக்கிறாராமா. படிச்சுட்டு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் தேடிட்டு இருந்திருக்கிறாரு. பெருசா எந்த வேலையுமே இல்லை. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே துப்புரவு பணியாளர்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இவரும் வேலையெல்லாம் வீட்டில் கொண்டுக்கிறத பார்த்துட்டு சொந்தக்காரங்க மற்றும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு வீட்டில் ஏன் சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் போனா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன், அதை விட்டு எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவரும் நிறைய பக்கம் வேலையெல்லாம் தேடிட்டு இருக்கிறாரு. கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதுறாரு. ஆனா பெருசா எங்கேயுமே வேலை கிடைக்கல. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச வில்லியம்ஸோட மாமா ஒருத்தர் மதுரையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவர் வில்லியம்ஸை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ 12th வரைக்கும் படிச்சிருக்கிற, ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போ. வேலைக்கு போனீங்கன்னா தான் உன் பிற்காலத்தில் உனக்கும் ஏதாவது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உன் தம்பியும் எப்படியே கரை சேர்த்த முடியும்னு சொல்லிட்டு அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நானும் வேலை தேடாத மாதிரியெல்லாம் இல்லை, நானும் ஏகப்பட்ட இடத்துல வேலை சொல்லி வச்சுருக்கேன், வேலையை தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல. ஆனால் ஏதாவது சின்ன வேலைக்காவது ஏதாவது போகலான்னு நினச்சாலும் எல்லா இடத்துலையும் போட்டியாக இருக்குது, அதனால யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்பட்ட வில்லியம்ஸோட மாமாவும் சரி ஒரு வேலை இருக்கு பண்றையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன வேலை மாமா சொல்லுங்க, எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வில்லியம்ஸும் கேட்குறாரு. நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்ஷனில் ஒரு வேலை இருக்குது, நான் நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ அங்கே சேர்ந்து வேலையை செய்ய ஆரம்பி. போக போக உனக்கும் பழகிரும், அதுக்கப்புறமா உனக்கு வேறு ஏதாவது வேலை கிடச்சிது அப்படின்னா நீ அதுக்கு மாறிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. சரி கண்டிப்பாக நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க மாமா வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா முன்னாடியே ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிட்டு அவங்களோட மாமா அந்த ஆம்புலன்ஸை கழுவிட்டு இருக்கிறாரு. கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் அந்த பையனை காமிக்கிறாரு. காமிச்சோடனே பையன் நல்ல பையனாக தான் இருக்கிறான், அந்த வேலைக்கு இவன் செட் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த டீன் டாக்டர் கேட்குறாரு. இல்லை சார், வீட்டில் ரொம்பவுமே கஷ்டம், இவன் வேலைக்கு போனால் தான் ஏதாவது சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவரோட மாமாவும் சொல்கிறாரு. இல்லைப்பா, சின்ன பையன் வேற, ஏதாவது பயந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்ச வில்லியம்ஸ், அப்படி என்ன ஒரு கஷ்டமான வேலையை நம்ம மாமா நமக்கு கொடுக்க போகிறாரு, அப்படி என்ன அந்த வேலையில் கஷ்டம் இருக்க போகுது, இவ்வளோ நேரமே அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு அந்த வேலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த டீன் டாக்டர் கிட்ட பேசி அவங்களோட மாமா கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா அவரும் சரி கூப்பிட்டு போய் காமி அப்படின்ட்டு டீன் டாக்டரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ரவுண்ட்ஸ்க்கு போயிடுறாரு. டாக்டர் போனதுக்கு அப்புறமா வில்லியம்ஸ் அவரோட மாமா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன மாமா இந்த அளவுக்கு பேசி எனக்கு ஒரு வேலை பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு அந்த வேலைக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸும் கேட்குறாரு. இல்லடா, நான் சொன்ன வேலை அந்த மாதிரி அப்படின்னு அவரோட மாமாவும் சொல்கிறாரு. அப்படி என்ன மாமா வேலை அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸோட மாமாட்ட கேட்கறதுக்கு, இல்லை நான் சொன்னால் நீ என்ன நினைப்பேன்னு தெரியல, வா அந்த இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு பொறுமையாக வில்லியம்ஸும் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் தாண்டி முன்னாடி அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு பிரிவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரூம் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரூம் எல்லாம் கிராஸ் ஆகி பின்னாடி போகிறாங்க. என்னமாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே வந்துட்டோம், இங்கே என்ன செக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது வில்லியம்ஸோட மாமா இந்த செக்ஷனில் தான் நீ வேலை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாரு. பார்த்த உடனே வில்லியம்ஸோட கை காலில் அப்படியே கிட்டுக்கிட்டு நடுங்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அது மார்ச்சரி. இதை பார்த்தோன்னே வில்லியம்ஸ்க்கு ரொம்பவுமே பயமாயிருது. என்ன மாமா இப்படி மார்ச்சரியில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கீங்களே, எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் சொல்கிறாரு. இதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே உனக்கு இந்த வேலையை பற்றி சொல்லலை அப்படின்னு வில்லியம்ஸோட மாமாவும் சொல்கிறாரு. இல்லை மாமா, எனக்கு இந்த வேலை செட் ஆகும்னு தோணலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் கிளம்பும்போது டக்குன்னு அவரோட மாமாவும் அவரோட கையை பிடிச்சி,
இல்லடா குடும்பம் வந்து ரொம்பவுமே கஷ்டத்துல போயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் வந்து இந்த வேலை செய், இதுக்கப்புறமா இதை விட ஏதாவது நல்ல வேலை கிடைச்சது அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு கூட நீ மறுபடியும் அந்த வேலைக்கு போய்க்கோ அப்படின்ட்டு அவரும் இவருக்கு வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்றாரு. இதுக்கப்புறமா இது விட்ட வேற வேலையும் இல்லை அப்படிங்கிறதுனால வில்லியம்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த 1998 இப்போ கூட வந்து நம்ம படித்த படிப்பு கூட வேலை கிடைக்கிறதே இல்லை. அந்த டைம் 12th அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ எப்படி வந்து 4-5 டிகிரி வச்சுட்டே வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து 12th ரொம்ப கம்மி. எக்ஸாம் எழுதினால அப்பவும் போட்டி தான். இதுக்கப்புறமா வில்லியம்ஸும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு அவரும் முடிவெடுத்து இந்த வேலை செய்ய ஒத்துக்கிறாரு. பொறுமையா வில்லியம்ஸோட மாமா வில்லியம்ஸோட கையை பிடிச்சி அந்த பிணவரைக்குள்ள கூப்பிட்டு போறாரு. பிணவரை மார்ச்சரி அப்படிங்கிற அந்த போர்டை பார்த்த உடனே அந்த ரூமுக்குள்ள வில்லியம்ஸோட காலை எடுத்து வைக்கவே முடியல. கால் அவ்வளோ கனமா இருக்கிற மாதிரி வில்லியம்ஸ்க்கு தோணுது. ஏன் அப்படின்னா நம்மளே வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னாலுமே எல்லா இடத்துக்குமே போவோம், கொஞ்சம் பயம் இல்லாம எல்லா இடத்துக்குமே போவோம். ஆனா அந்த மார்ச்சரி அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம போகவே மாட்டோம். தூரத்துல இருந்தே வந்து அதை பார்த்தோம்னாலே ஒதுங்கி நின்றுவோம். ஏன்னா அது எந்த மாதிரியான இடம்னு நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டரை விட கத்திகள் வந்து அதிகமாக புழங்குற இடம் அந்த இடம் தான். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கு அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்து ரொம்பவுமே அவர் பயப்படுறாரு. இதுக்கப்புறமா பொறுமையாக அப்படி உள்ளே போயிட்டு இருக்கும்போது நிறைய டெட் பாடிஸை ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு அந்த துணியை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே வில்லியம்ஸுக்கு அப்படியே கைகாலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸும் ஒரு பயத்தோடய வாய் பிதற அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வில்லியம்ஸோட மாமா இல்லைவிடா பயப்படாத, அதெல்லாம் எதுவும் இல்லை, அவங்களாம் இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வில்லியம்ஸ்க்கு தைரியம் சொல்லிட்டு கூடவே உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி உள்ள போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு 2 ஜென்ஸ் இருக்கிறாங்க. பார்த்த உடனே வில்லியம்ஸோட மாமாவுக்கு வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாட் இருக்குது. அவங்க 2 பேரும் சகஜமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம்ஸோட மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் என்னோட அக்கா பையன் தான், இவன் வந்து கொஞ்ச நாள் இங்கே தான் வேலை செய்ய போறான், 12th வரைக்கும் படிச்சிருக்கிறான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், அது போக வந்து நிறைய பிரைவேட் சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், ஆனால் பெருசாக அவனுக்கு வேலை கிடைக்காததுனால இப்போதைக்கு இந்த வேலைக்கு சேர்ந்துருக்கிறான், கொஞ்சம் கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்குங்கடா, தனியாக தான் எங்காவது விட்டுறாதீங்க, சின்ன சின்ன வேலை மட்டும் கொடுங்க, கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பெரிய வேலையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல வில்லியம்ஸை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வில்லியம்ஸ் அவரோட மாமா கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. இல்லை மாமா நீங்களும் கூடவே இருங்க, எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவோட கையை விடவே மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறமா இல்லைப்பா எனக்கும் நிறைய வேலை இருக்குது, உனக்கு ஒரு 2-3 நாள் இப்படி தான் இருக்கும், ஒரு வாரம் போயிடுச்சு அப்படின்னா உனக்கும் பழக்கம் ஆயிரும், பயப்படாத, இவங்க உங்க கூடவே இருப்பாங்க, நீ சின்ன சின்ன வேலையை மட்டும் பாரு, பெரிய வேலையெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரோட மாமா தனியா வந்துடுறாரு. இதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருக்கிற அவங்க 2 பேருமே வில்லியம்ஸை லைட்டா பயமுறுத்தி பாக்குறாங்க. புது பையன் அப்படிங்கறதுனால பயமுறுத்தி பாக்குறாங்க. டேய் பாரு பாரு அங்க டெட் பாடி எந்திரிச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. டக்குன்னு வில்லியம்ஸ் பயந்து அப்படியே கண்ணை மூடி கத்த ஆரம்பிக்கிறாரு. தம்பி தம்பி பயப்படாத, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுப்பா, இது வந்து மார்ச்சரி அப்படிங்கறதுனால எல்லாமே இறந்து போய் தான் வருவாங்க, நம்ம போஸ்ட்மார்ட்டம் மட்டும் பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான், இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீ பயப்படாத, நீ பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் சொல்கிற சின்ன சின்ன வேலை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணுங்கிறப்போ அதை எடுத்துக்கொடு, அது மட்டும் நீ பண்ணினா போதும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்படியே வந்து ஒரு 2-3 மணி நேரம் வில்லியம்ஸ் அந்த ரூம்குள்ளேயே இருக்கிறாரு. அவரால் உள்ளேயே நிற்க முடியல. ஏன்னா அந்த மருந்து வாசங்களும் அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லும் மூக்கில் ஏற ஏற அப்படியே அவருக்கு வாந்தியே கொமட்டிட்டு வந்துடுது. வெளியே ஓடி வந்து வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த மார்ச்சரியிலேருந்து 2 ஆட்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னென்ன ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த ஸ்மெல்லில் உள்ளே நிற்க முடியுமாப்பா, அதனால லைட்டாக ட்ரிங்க்ஸ் அடிப்போம், இந்த ஸ்மெல்லு வந்து மூக்கில் ஏற ஏற வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, வேலையை செய்ய முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்படியே வந்து கொஞ்ச நேரம் போகுது. அப்படி போக போக என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒரு 4-5 டெட் பாடிஸ் வந்து லைனாக வருது. சூசைட் கேஸ்னு ஒன்று வருது, அதுக்கப்புறம் வந்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது, அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்து போன கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று 2-3 வருது. இப்படி லைனாக வந்துட்டே இருக்குது. இவங்களும் வந்து டேக் போட்டு ஒவ்வொரு இடத்துல போய் தனித்தனியாக வச்சு அந்த டெட் பாடிக்கு மேலே துணி போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க இவருக்கு வந்து ரொம்பவுமே பயமாக இருக்குது. இதுக்கப்புறமா மார்ச்சரி டாக்டர் வந்து மார்ச்சரி எல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்கவே முடியல. இவர் ஓடி வந்து வெளியே நின்றுக்கிறாரு. ஏன் அந்த பையன் வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அவங்க 2 பேர்த்துக்கிட்டே கேட்குறாரு. இல்லை சார், அந்த பையன் இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கிறான், அந்த பையனுக்கு இதெல்லாம் புதுசு அப்படிங்கிறனால ரொம்பவே பயப்படுறான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. சரிப்பா, அது புது பையன் வேற, பார்க்கறதுக்கு வயசும் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கூடவே இருங்க, எதாவது பார்த்து பயந்துட போகிறான்னு சொல்லிட்டு அவரும் அந்த மார்ச்சரியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்து தைரியமாக இருப்பா,
ரொம்ப பயப்படாத, இந்த இடத்துலலாம் பெருசா பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வில்லியம்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இப்படியே வந்து பொழுது போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது சரியா ஒரு ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஒரு 5 மணி அளவுல கீழே சிந்தி இருக்கிற ரத்தங்கள் எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி கழுவிட்டு இருக்கிறாங்க. தண்ணி ஊத்தி கழுவும் போது ஒரு பேட் ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல் வந்து அவரோட மூக்குல ஏற ஆரம்பிக்குது. மறுபடியும் அவருக்கு வாந்தி வந்துடுது. மறுபடியும் வெளியே போய் வாந்தி எடுக்கிறாரு. உண்மையே சொல்ல போனா வில்லியம்ஸ்க்கு வந்து அந்த வேலை சுத்தமா பிடிக்கல. தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. வேற வழியும் இல்லை. இந்த வேலையை செஞ்சாதான் ஏதாவது சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவரும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. ஒரு 7 மணி அளவில் அந்த ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு ஷிஃப்ட் வந்து ஆள் மாற்றிடுறாங்க. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வர வழியில் எல்லாமே அந்த நாய்கள் எல்லாமே இவரை பின்தொடர ஆரம்பிக்குது. அந்த மார்ச்சரியில் இருந்ததுனால அந்த மார்ச்சரியில் இருந்த அந்த ரத்த ஸ்மெல்ல, கவுச்சி ஸ்மெல்லாம் இவர் மேலேயே அடிக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த நாய்கள் எல்லாமே வந்து இவரை பின்தொடர ஆரம்பிக்குது. பலமா குலைச்சிட்டு பின்னாடியே துரத்திட்டு வருது. ஒரு கட்டத்துக்கு மேல இவரும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பாத்ரூம் போய் நல்லா ஃபுல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ள போறாரு. அப்படி போகும்போதும் மறுபடியும் அவரோட உடம்புல ஸ்மெல்லு வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஃபுல்லா சென்டெல்லாம் அடிச்சுட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு தான் போய் படுக்கிறாரு. அப்படி படுக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேலை அப்படிங்கிறது இன்னும் வில்லியம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலை. உனக்கு வேலை பிடிச்சிருக்கா, எல்லாமே ஓகேவான்னு கேட்குறாங்க. வில்லியம்ஸும் அதெல்லாம் மறைச்சிட்டு எனக்கு வேலை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் மறைச்சு போய் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நேரமாகவே வில்லியம்ஸ்க்கு ஒரு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி காதில் எடுத்து வைக்கும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த நபர்களில் ஒருத்தர் கால் பண்ணி சீக்கிரமாவா வில்லியம்ஸ், நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வில்லியம்ஸும் சீக்கிரம் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது அவர் பார்த்து ரொம்பவுமே பிரமிச்சு போற விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று தான் ஒரு 4-5 டெட் பாடிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சு அனுப்பி வச்சிருப்பாங்க. மறுபடியும் இன்னைக்கு காலையில் நேரத்திலேயே ஒரு 7-8 டெட் பாடிஸ் நேரமாவே வந்திருக்கிறத பார்த்து இவர் அப்படியே வாயடிச்சு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்பவுமே பயமாயிருது. ஏன் அப்படின்னா, நம்ம பேசிக்காக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா யாருமே அந்த மார்ச்சரிங்கிற இடத்துக்கு போகவே மாட்டோம். நம்ம பேஷண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். நிறைய பேர் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு செக்ஷனாக போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ரூமில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் பார்க்க இவருக்கும் வந்து ரொம்பவுமே புது அனுபவமாக இருக்குது. இதுக்கப்புறமா நேற்று நடந்த சம்பவங்களெல்லாம் வச்சு இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் பெருசாக பயமெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு டாக்டரெல்லாம் வராங்க. டாக்டர்லாம் வரும்போது நேற்று அவர் வெளியே தான் நின்று இருந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் தைரியமாக கூடவே நிற்கிறாரு. கூடவே நின்று அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அந்த கத்தி இதெல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி போஸ்ட்மார்ட்டமெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எடுத்து கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறமா ரொம்பவுமே பயந்துட்டு இருந்த வில்லியம்ஸுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. 10 நாள் கழிச்சு இதுக்கப்புறமா சரியா ஒரு நைட்டு சமயத்தில் வில்லியம்ஸோட ஷிஃப்ட் முடிஞ்சு கிளம்புற நேரம். வில்லியம்ஸும் வந்து அந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது வேகமாக ஒரு அமரர் ஊர்தி வந்து அந்த பிணவரைக்கு முன்னாடி நிற்குது. அதை ஓட்டிட்டு வந்தது வில்லியம்ஸோட மாமா தான். அவரோட முகமே சரியில்லை. இதை பார்த்தோன்னே வில்லியம்ஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன மாமா என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லடா, நான் இது வரைக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுனதுலேயே இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என் வாழ்நாளில் நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இதை கேட்ட வில்லியம்ஸுக்கு எதுவுமே புரியல. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, ஒன்றும் இல்லடா, இது கொஞ்சம் புது அனுபவமாக இருந்தது, அதை தான் சொன்னேன். பெருசாக நீ எல்லாம் எதை எடுத்துக்காத, ஷிஃப்ட் முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. முடிஞ்சு அப்படின்னு இவரும் சொன்னதுனால சரி கிளம்பு அப்படின்னு அவங்களையும் தாட்டி விட்டுறாரு. அப்படி கிளம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய ஒரு நபருக்கு ரொம்பவுமே உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால அவர் லீவ் போட்டாரு. இன்னைக்கு வில்லியம்ஸ் இருக்க முடியுமான்னு சொல்லி அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. சரி, நம்ம தான் இது வரைக்கும் நைட் ஷிஃப்டே பார்த்தது இல்லையில, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வில்லியம்ஸும் அன்னைக்கு இருக்கிறாரு. அப்போ அந்த மார்ச்சரியில் ஷிஃப்டில் இருந்த நபர்கள் வேகமாக அந்த ஆம்புலன்ஸை திறந்து அந்த ஸ்ட்ரெச்சரை வெளியே இழுக்கிறாங்க. அப்படி வெளியே இழுக்கும்போது காற்றுக்கு அப்படியே மூடி வச்சிருந்த துணி ஓப்பன் ஆயிடுது. அப்போதான் அவரும் கவனிக்கிறாரு, ஒரு கர்ப்பமான பொண்ணு இறந்து போய் வந்திருக்கிறத பார்த்துட்டு இவரும் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறமா அவரோட மாமா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன மாமா இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 2 நாள் தள்ளி போயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கும். இவங்க பாத்ரூமோட குளிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த மேட்டு வலிக்கி விட்டு இவங்க கீழே விழுந்து தலையில அடிபட்டு அதே இடத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவரும் சொல்றாரு. இதை கேட்ட உடனே வில்லியம்ஸுக்கும் ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிருது. இதுக்கப்புறமா அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு, எப்படியெல்லாம் இறப்பு ஏற்படுதுன்னு பாருங்க மாமா, ஒரு 2 நாள் போயிருந்துச்சுன்னா குழந்தையே வெளியில வந்திருக்கோம், அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்காமயே இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு.
அப்புறமா அவங்களோட மாமாவும் எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறமா வில்லியம்ஸும் அங்கே வேலை செய்கிற இன்னொரு நபரும் சேர்ந்து அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி சரியாக ஒரு 10 மணி அளவில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் வராரு. அந்த டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வயிற்றுல இருக்கிற குழந்தையும் தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட டெட் பாடியையும் அந்த குழந்தையோட டெட் பாடியையும் தனியாக டேக் போட்டு ஒரு சைடில் தள்ளி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் வந்து அவங்களுக்கு பாடியே கொடுக்கணும். அதுக்குள்ள அந்த பெண்மணியோட உறவினர்களும் ஒரு 50-60 பேர் வந்து ரொம்ப அழுகையோட மனசு உடஞ்சு போய் வெளியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்கம்மா, நாளைக்கு காலையில் தான் பாடி கொடுப்பாங்க, தயவு செஞ்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் தாட்டி விட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப மனசு உடஞ்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போயிடுறாங்க. அந்த இடத்துல போய் யாருமே இல்லை. சரியாக ஒரு 12:30 மணி அளவில் வில்லியம்ஸ் கூட இருந்த நபரும் ஓரமாக போய் உட்காந்து படுத்து தூங்கிடுறாரு. வில்லியம்ஸ்க்கு தூக்கமே வரல. அப்படியே வில்லியம்ஸும் நிலாவை பார்த்த மாதிரி நம்ம 12th வரைக்கும் படிச்சிருக்கிறோம், ஆனால் நமக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை, நம்மளும் வேலை தேடிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் வேலையில் வேறு ஏதாவது வேலை கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் மனசுக்குள்ளே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே லைட்டாக கண்ணை மூடுறாரு. அப்படி கண்ணை மூடும்போது திடீர்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இருந்து பலமாக சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வில்லியம்ஸும் கண்ணை திறந்து பார்க்குறாரு. இப்போ அந்த சத்தம் இல்லை, வேற ஏதாவது சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைட்டாக கண்ணை மூடுறாரு. அப்படி கண்ணை மூடும்போது உள்ள ஒரு குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவருக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கு. என்னடா இது, ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் பொறுமையாக அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள மறுபடியும் சத்தம் இல்லை. இப்போ மறுபடியும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமை ஒரு பயத்தோடய மூடுறாரு. அப்படி மூடும்போது இப்போ ஒரு பெண்மணி அழுகிற மாதிரியான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்க்க வில்லியம்ஸ்க்கு வந்து ரொம்பவே பயமானதுனால அந்த படுத்து தூங்கிட்டு இருந்த நபரை வந்து எழுப்புறாரு. என்னடா இந்த நேரத்தில் வந்து எழுப்புற, போய் கொஞ்ச நேரம் தூங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்தம் போடுறாரு. இல்லை உள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. இல்லடா நீ புது ஆள் அப்படிங்கிறனால உனக்கு இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்குது, முதல் தடவை ஏதாவது நைட் ஷிஃப்ட் பார்க்குற, அதனால கொஞ்சம் பயந்துருப்பேன், கம்மன் போய் தூங்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வில்லியம்ஸ்க்கு சமாதானம் சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. வில்லியம்ஸும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அவர் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பெண்மணி அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே அவர் திடீர்னு திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. வில்லியம்ஸ் எந்திரிக்கல, வில்லியம்ஸ் கூட அந்த நபர் எந்திரிக்கிறாரு. அவர் பேரு மணி. இவன் சும்மா இல்லாம நமக்கும் அதை இதுன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதெல்லாம் ஒரு மனப்பிராந்தி தான் சொல்லிட்டு கம்மன் படுத்துடுறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பெண்மணி அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. அது எங்கிருந்துன்னு கேட்குதுன்னு பார்த்தா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்குள்ள தான் கேட்குது. இது கவனிச்ச உடனே அவருக்கும் ரொம்ப பயமாயிருது. இதுக்கப்புறமா பொறுமையா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம் கிட்ட போயிட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருந்த அந்த பெண்மணியோட பாடிக்கு மேல ஒரு கருப்பான ஒரு உருவம் அந்த இருட்டுல உட்காந்துட்டு இருக்குது. அந்த கருகும்முன்னு இருக்கிற அந்த நள்ளிரவு இருட்டுல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்கிற அந்த பெண்மணியோட பாடிக்கு மேல ஏதோ ஒரு கருப்பான ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து இவருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிருது. யாருன்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது பலமா ஒரு அழுகை குரல் கேட்ட உடனே இவர் திடுக்கிட்டு டக்குன்னு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. வெளியே ஓடி வந்து வேகமா வில்லியம்ஸ் வந்து எழுப்புறாரு. டே நீ சொன்னது உண்மைதான்டா, அந்த ரூம்குள்ள ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே வில்லியம்ஸ் புது ஆளு அப்படிங்கிறதுனால அவருக்கு ரொம்பவுமே பயமாயிருது. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேருமே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த அழுகுரல் ரொம்பவுமே பலமா கேட்க ஆரம்பிக்குது. என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சத்தம் வந்து உங்க காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குது. இதுக்கப்புறமா சரியா ஒரு 2-3 மணி அளவுல அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நைட் வாட்ச்மேன் ரவுண்ட்ஸ் வராரு. அப்படி வரும்போது இவங்க 2 பேருமே ரொம்ப பயத்தோட இந்த மார்ச்சரி ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதை கவனிச்சுட்டு அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்னப்பா ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஒரு பலமா சிரிக்கிறாரு. என்னப்பா நாங்க தான் பயப்படணும் இந்த மாதிரியான விஷயத்த பார்த்துட்டு, நீங்க இங்கேயே வேலை செய்யறவங்க, நீங்களாம் இதுக்கெல்லாம் பயப்படலாமா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கேட்கறாங்க. எந்த சத்தம்னு சொல்லிட்டு இவரும் கேட்கிறாரு. ஒரு பெண்மணி அழுகிற மாதிரியான சத்தம் எங்க 2 பேர்த்தோட காதுக்கும் இப்போ கூட கேட்டுட்டே இருக்கு, உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. எனக்கு எந்த சத்தமே கேட்கலப்பா, சும்மா பயப்படாதீங்க, என்னையும் பயமுறுத்திட்டு இருக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்க ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறமா டைம் போக அந்த சத்தம் வந்து இன்னுமே பலமா கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே சரியா மணி வந்து ஒரு 4 மணி ஆயிடுது. நைட்டு ஃபுல்லாகவே இங்கே தூங்காம தான் உட்காந்துருக்குறாங்க. அந்த 4 மணிக்கு சரி இதுக்கு மேலே இந்த ரூம்கிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமை லாக் பண்ணிட்டு இவங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற கடைக்கு போகிறாங்க.
எப்பவுமே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் வந்து யாராவது டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா சுத்தியுமே வந்து அவங்க அந்த கவுச்சாவே இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா யாராவது டீ ஃப்ளாஸ்க்ல வந்து டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அங்கேயே தான் குடிப்பாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் தாண்டி வெளியே போறதுக்கு காரணம் இவங்க இந்த பிரச்சனையை சிக்கிட்டு இருக்கிறது தான். ஆனா இவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் இந்த சத்தம் வந்து கேட்குது அப்படிங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க 2 பேரும் அப்படியே தலை சுத்தி போய் நின்று இருக்கும்போது அப்படியே டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த கடையிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு அப்படியே பொறுமையா அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு டெட் பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக வருது. அப்படி அந்த ஆம்புலன்ஸை போய் நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த ரூம் வந்து பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு சத்தம் போட்டுருக்கிறாரு, எங்கடா போனீங்க ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்கிறாரு. இவங்க வேக வேகமா அந்த டீ கடையிலேருந்து ஓடி போறாங்க உள்ள. ஓடி போய் எங்கேயே போனீங்க இவ்வளோ நேரமா நான் வண்டி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு தேடிட்டு இருக்கிறது, எனக்கு வேற வேலை இருக்குது, வேற பக்கம் போகணும், சீக்கிரமா கதவை திறந்து உள்ள எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இதுக்கப்புறமா அவங்களும் ஒரு பயத்தோடய அந்த ரூமை திறந்து வண்டிக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெச்சர்ல இருக்கிற டெட் பாடியை அந்த ரூமுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்படி உள்ளே எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரூம்ல லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. ஆனா இப்போ அந்த பெண்மணியோட டெட் பாடி எங்க வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு லைட் எரியுது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவுமே பயமாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேக வேகமாக அந்த டெட் பாடி எடுத்து போய் உள்ளே வச்சு ஸ்க்ரீனை போட்டு மூடிட்டு இவங்க 2 பேரும் வெளியே ஓடி வந்து அந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த ரூமில் இருந்து பலமாக ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா, என்னோட குழந்தை இறந்து போச்சு, என்னோட குழந்தை இறந்து போச்சு, என் குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பலமாக கத்திட்டு இருக்கிறாங்க. இதை கவனிச்ச உடனே இவங்க 2 பேத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருது அந்த இறந்து போன பெண்மணியோட ஆவிதான் வந்து கத்திட்டு இருக்குதுங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே ரொம்ப பயத்தோட வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்கிற ஜன்னல் ஓரத்துல யாரோ உள்பக்கமா தலையை விரிச்சு போட்டு ஒரு பெண்மணி நடந்து போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கருப்பான ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் இவங்க கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நாளை காலையில என்ன ஆனாலும் முதல் வேலையா இந்த பெண்மணியோட உறவினர்கள் கிட்ட டெட் பாடிஸ் 2த்தையுமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியை முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா காலையில ஒரு 10 மணி அளவுல அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு அந்த டெட் பாடிஸ் 2த்தையுமே கொடுத்துட்றாங்க. அந்த டெட் பாடிஸ் 2த்தையுமே வந்து இவங்க 2 பேரும் தான் அந்த வண்டியில ஏத்துறாங்க. அப்படி வண்டியில ஏற்றும் போது இவங்களோட ஹார்ட் பீட் அப்படியே பட்டன்னு துடிக்க ஆரம்பிக்குது. நேற்று நைட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவங்க கண்ணுக்குள்ள விசுவல்ஸா அப்படியே வந்துட்டே இருக்குது. ஒரு வழியாக அந்த 2 டெட் பாடிஸுமே கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் டியூட்டி மாற்ற வரவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வில்லியம்ஸுக்கு நேற்று நைட் நடந்த சம்பவங்கள் எல்லாமே கண்ணுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்குது. அவனால சுத்தமாக மறக்கவே முடியல. இதுக்கப்புறமா வில்லியம்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சர்ச்சுக்கும் போறாரு. சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட நேற்று நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு ஃபாதருக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நடக்கிறது சகஜம்தான்ப்பா, அது மட்டும் இல்லாம நீ செஞ்சுட்டு இருக்கிற வேலையில இதை விட இன்னுமே நிறைய விஷயங்களை நீ பார்ப்ப, நீ கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பையன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ அந்த ஆன்மா கிட்ட போயிருந்தாலுமே அந்த ஆன்மாவை எதுவுமே பண்ணியிருக்காது. அதோட ஆதங்கமே என்ன அப்படின்னா, தன்னோட குழந்தை இந்த உலகத்தை பார்க்காமே இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்துல தான் அந்த ஆன்மா அப்படி சுத்திட்டு இருந்திருக்குது. இப்ப அந்த 2 பிணங்களையுமே போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆன்மாக்களும் சாந்தி அடைஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா அந்த ஆன்மாக்களுக்கு சாந்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மாக்களோட பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு அவரும் சொல்றாரு. உன்னோட மன திருப்திக்காக என்ன பண்ற அப்படின்னா, அந்த பெண்மணியையும் இறந்து போன அந்த குழந்தையையும் எங்க அடக்கம் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பூக்கொத்து வச்சு உங்களோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையிட்டு நல்லபடியா இறைவனடி போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்த அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவரும் சொல்றாரு. இதுக்கப்புறமா ஃபாதர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் லீவ் போட்டுட்டு வில்லியம்ஸும் நேற்று நைட்டு டியூட்டில இருந்த அந்த நபரும் 2 பேருமே போய் அந்த பெண்மணியோட உறவினர்கள் கிட்ட எங்க அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டு நேற்று நடந்த விஷயங்களையும் சொல்லி அந்த இடத்துக்கு போய் பூக்குத்து வச்சு வேண்டிட்டும் வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா எந்த பிரச்சனைகளும் வரல. இந்த பிணவரைகள்லையும் ஒரு சில நாட்கள் இந்த மாதிரியான சத்தங்கள் எல்லாம் கேட்கும். எங்களுக்கும் பெருசா நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் பெருசா எதுவும் தோணலை அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஆரம்பத்துல இந்த பிணவரை வேலையை பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருந்த வில்லியம்ஸ்க்கு இப்ப இந்த வேலை தான் ரொம்பவுமே பிடிச்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை ரொம்பவுமே நேசிச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு. வருடங்களும் ஓடுது. அவரும் பர்மனன்ட் ஆயிடுறாரு. பர்மனன்ட் ஆகி அவரோட தம்பிக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறாரு. இவருக்கும் கல்யாணமாகி குழந்தைங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம அம்மா அப்பா நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டோம். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் தெய்வம் அப்படி இப்படின்னு நம்ம என்னென்னமோ சொல்லுவோம், கால்லயே போய் விடுவோம். அவங்களோட நினைவுகள் வந்து தலைக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும். இருக்கும்போது அவங்களோட நினைப்பு வந்து நம்ம மண்டைக்குள்ள இருக்கவே இருக்காது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நினைவுகள் எப்பவுமே மண்டைக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளோட உறவுகளை நமக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்குற இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற சின்ன சின்ன ஒரு ஊழியர்கள் கூட நமக்கு ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஆள்கள் தான். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நம்ம சேனல்ல பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதுல வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா நீங்க சேட்டிங்ல கூட பதிவிடலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.